அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு சாண்ட்விச் தான் நம்ம பண்ண போகிறோம். கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக மரவள்ளி கிழங்கு சாண்ட்விச். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கை தோலை எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு வெங்காயம், 1/4 கப் கேரட், 1/4 கப் கேப்சிகம், மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பொட்டேட்டோ சாண்ட்விச் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது மரவள்ளி கிழங்கு சாண்ட்விச். மரவள்ளி கிழங்கு பொதுவாகவே பிள்ளைங்கன்னா விரும்பி சாப்பிடாதுங்க. அப்படி இருக்க போவேல நம்ம இந்த மாதிரி சாண்ட்விச்சாக உள்ளே வச்சு கொடுக்க போவேல விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய சைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன், அதில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் க்ரீன் சட்னி தான். ப்ரெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மரவள்ளி கிழங்கு ஸ்டஃப்பையும் உள்ளே வச்சிடலாம். நம்ம வீட் ப்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த அளவுக்கு சைஸில் பெரிய சைஸில் நமக்கு வீட் ப்ரெட் கிடைக்காது. அதனால நான் மைதா ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் ப்ரெட் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே தின்னாக கட் பண்ண டொமேட்டோ, குக்கும்பரும் வச்சுக்கோங்க. ரெண்டுமே தின்னாக கட் பண்ணிக்கிறணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் க்ரஷ் பண்ணிக்கிறணும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ், அதையும் நல்லா துருவி விட்டுக்கோங்க. அதே சைஸில் இன்னொரு ப்ரெட்டில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். வச்சு மேலே வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டு கையில் அழுத்தி விட்டுருங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் மெல்ட் ஆகட்டும். பட்டரில் டோஸ்ட் பண்ணி சாப்பிடையில சாண்ட்விச் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு வச்ச சாண்ட்விச்சையும் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். அந்த சைடும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு சாண்ட்விச் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். சூடாக இருக்கையிலேயே சர்வ் பண்ணிடுங்க. பயங்கரமான ஃபில்லிங்கோட நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு சாண்ட்விச்னாலும் போதுங்க, வயிறு ஃபுல்லாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃபில்லிங்காக, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் க்ரீன் சட்னி, மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ். நீங்கள் க்ரீன் சட்னி மட்டும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணால் நம்ம சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.